சென்னை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியன் சென்னையில் உள்ள அக்கட்சியின் மாநில தலைமை அலுவலகமான பாலன் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்ப்போம். பெற்ற அனுபவங்கள், கசப்பான உண்மைகள் இவைகளின் விளைவாக ஏற்பட்டது. இதற்கு ஒரு மாற்று தேட வேண்டும். அந்த மாற்று ஒரு கொள்கையின் அடிப்படையில், திட்டத்தின் அடிப்படையில் அமைய வேண்டும். இதற்கு இந்தியாவிலேயே எங்களுக்கு ஒரு வழிகாட்டி இருக்கிறது. கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக மேற்கு வங்கத்தில் 9 கட்சிகளின் கூட்டணி தேர்தலின் போதும் தேர்தலுக்கு முன்பும் பின்பும் மக்களுக்கு பணிபுரியக்கூடிய கூட்டணியாகவே இருந்து வருகிறது. அது ஒரு நல்ல பாடம் கற்பித்தும் இருக்கிறது. அந்த கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய 9 கட்சிகளில் அங்கு மேற்கு வங்க மாநிலத்தில் சட்டமன்ற தொகுதிகள் 290, நம்முடைய மாநிலத்தை விட சற்று எண்ணிக்கை அதிகம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் ஜோதிபாசு தலைவராக முதலமைச்சராக இருந்த காலத்தில் தனித்து அறுதி பெரும்பான்மை பெற்றது. 9 கட்சிகளும் கூட்டணியில் சேர்ந்தாலும், எல்லா கட்சிகளும் வெற்றி பெற்றாலும், அந்த ஒரு கட்சிக்கு மட்டுமே தனித்த பெரும்பான்மை 3 தேர்தல்களிலும் தொடர்ந்து கிடைத்தது. ஆனால் அவர் தனித்து தன் கட்சியை மட்டும் வைத்து ஆட்சி அமைக்கவில்லை. மாறாக 9 கட்சியில் போட்டியிட்டவர்கள் 2 தொகுதிகளில் 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாலும் அவர்களில் ஒருவரை அமைச்சரவையில் சேர்த்தார். இதுதான் இந்தியாவுக்கு கூட்டணி என்றால் அது என்ன முறையில் செயல்பட வேண்டும் என்பதை வழிகாட்டிய வரலாற்று உண்மை. நம் வாழ்நாளில் நடந்தது, இப்போதும் இருக்கிறது. அதே முறையிலேதான் கேரள மாநிலத்திலும் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி தலைமையில் மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சி அதை எதிர்த்து ஒரு கூட்டணியை வைத்திருக்கிறது. அவர்களும் அந்த கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய அத்தனை பேரையும் கொண்ட மந்திரி சபையைத்தான் அமைக்கிறார்கள். ஆனால் வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ்கூர் இந்த நல்லுலகத்தில் தான் தேர்தல் முடிவு அறிவிக்கப்படுகிற வரையில் கூட்டணி 7 கட்சியாக, 9 கட்சியாக, 11 கட்சியாக கூட இருக்கும். முடிந்த மறுநாளே முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் சொன்ன பொன்மொழிப்படி திருமணம் முடிந்தது விட்டது என்றால் மாப்பிள்ளை தோழன் விருந்து சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு போய்விட வேண்டும். அதாவது மற்ற கட்சியினர் மாப்பிள்ளை தோழர்கள் என்றால் அது குடும்ப விஷயங்கள் எப்பொழுதுமே அப்படிப்பட்ட உதாரணங்களைத்தான் அவர்கள் சொல்லுவார்கள். அதையும் சகித்துக் கொள்வோம். அதே போல தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு மந்திரி சபைக்கு மற்ற கட்சியினர் தங்களுக்கு கொடுத்த வாக்குகளை சொல்ல மாட்டார்கள். மற்ற கட்சியினருக்கு ஒதுக்கப்பட்ட 10 இடங்களோ 20 இடங்களில் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தால் நாங்கள் பிச்சை என்று சொல்லுவார்கள். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இத்தனையும் கேட்ட பிறகும் 50 ஆண்டுகள் பொறுத்திருந்தீர்களே என்று. எங்களை விட பொறுமைசாலிகளாக தமிழ் மக்கள் இருந்தார்கள். அவர்களே இதை உணர்ந்து மாற்றம் தேடட்டும் என்பதால் தான். ஏனென்றால் மக்கள் மாறாமல் நாங்கள் விரும்பினால் மட்டும் மாற்றம் வராது. இப்பொழுது மக்கள் முன்னால் அத்தகைய ஒரு மாற்று உண்டு, நாங்கள் தருகிறோம், எங்களுக்கு நீங்கள் ஆதரவு தாருங்கள் என்ற முறையிலே உருவானதுதான் மக்கள் நல கூட்டணி. இது ஒரு தனி மனிதரால் ஒரே நாளில் எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. இது கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய மகாநாட்டில் எடுத்த முடிவு, மார்க்சிஸ்ட் கட்சி அதனுடைய மகாநாட்டில் எடுத்த முடிவு என்ற அருமை சகோதரர் திருமாவளவனும் அதே போல அவரது கட்சியினுடைய தலைமை குழுவில் விவாதித்து எடுத்த முடிவு. அதே போல வைகோ அவர்களும் அவரது கட்சியில் எடுத்த முடிவு. அதில் மாறுபட்டவர் சில வெளியேறியும் இருக்கலாம். 4 கட்சிகளும் எடுத்த முடிவின் அடிப்படையில் சேர்ந்ததோடு இதனை ஏற்றுக்கொள்கிறவர்கள், இந்த அரசியலை, இந்த திட்டங்களை, இந்த அறிவிப்பை ஏற்றுக்கொள்கிறவர்களும் சேரலாம் என்று கதவும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அழைத்திருக்கிறோமே என்று யார் வீட்டிலும் போய் யாசகம் கேட்கிற வழக்கம் இல்லை, தேவையும் இல்லை. அவ்வாறு யாராவது செய்திகள் வருமானால் அது முற்றிலும் தவறு. நாங்கள் யாரையும் தேடி போய் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக வாருங்கள் என்று கேட்கவில்லை. இந்த மாற்றங்கள் தேவை என்பதை ஏற்றுக்கொண்டார், அவர்களும் ஒத்துழைத்தார். யார் வந்தாலும் அவர்களுக்குள்ள உரிய மரியாதையுடன் ஏற்கப்படும். எல்லோருக்கும் உரிய பங்கு ஆட்சியிலும் தரப்படும்.
கொடுத்த வாக்குறுதிகளை மக்களுக்கு கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும். இந்த நோக்கத்தோடு தான் நான் ஏதோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துவதாக சொல்லப்படுவது என்பது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதி உடன்பாடு, அதுவும் தொகுதி உடன்பாடுதான் அமைப்பதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைமையோடு அல்ல, அகில இந்திய தலைமையை அழைத்து அனைத்து இந்திய அண்ணா திமுகவினுடைய செயலாளர் பேசினார். எங்கள் மதிப்பிற்குரிய தோழர் பரதன் அவர்களே நேரில் வந்தார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தோழர் சுதாகர் ரெட்டியும் வந்தார். எனவே அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது, தொகுதி பின்னர் பேசப்படும் என்று உங்கள் அனைவர் முன்னிலையிலும் அவர் அறிவித்ததை நீங்களும் செய்தி பரப்பி இருக்கிறீர்கள். எனவே நினைவிருக்கலாம்.